பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. போன வாரம் நம்ம பார்த்தோம், ஆதியாகம புஸ்தகத்தில் தேவன் எப்படி வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், ஆதாம் ஏவாள் என்ற மனிதர்களை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்த்தோம். முதலாவதாக தேவன் வானத்தையும் பூமியையும் வெளிச்சத்தையும் மரம் செடி கொடிகள் சூரியன் சந்திரன் ஊரும் பிராணிகள் காட்டு மிருகங்கள் இவைகளையெல்லாம் படைத்து தேவன் ஆசீர்வதித்தார். மனிதனை எப்படி படைத்தார்? ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அவன் விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். நீங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி பூமியையும் அதிலுள்ள யாவற்றையும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் கொடுத்தார். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் கட்டளை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்ற ஒரே கட்டளை. ஆனால் அந்த கட்டளையை மீறினார்கள். அந்த கட்டளையை மீறினதினால், அந்த கனியை புசித்ததினால் சாபம் வந்தது. தேவன் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் வெளியே விரட்டி அந்த தோட்டத்திற்குள் செல்லாதபடிக்கு கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் காவலாக வைத்தார். இதை நாம் போன வாரம் பார்த்தோம். இப்போ கூட நம்ம ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்ப்போம். 1ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதாம் பாருங்க, தன் மனைவியாகிய அந்த தோட்டத்தை, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்ட பின்பு தான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று அவன் அறிந்தபோது தேவனுடைய அந்த ஒளியின் ஆடை அவனை விட்டு நீங்கி போனது. அப்பொழுது அவன் அந்த கனியை புசித்த பொழுது அந்த தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அந்த கனியை புசித்த போது அவனிடத்தில் இருந்த அந்த ஒளியின் ஆடை விலகி போனது. அப்போ அவன் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று போய் ஒளிந்து கொண்டான். தேவன் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டார். அப்போ கூட அவன் நான் விலக்கின கனியை நீ புசித்தாயான்னு ஆண்டவர் கேட்கும்போது புசித்தேன் அப்படின்னு அவன் செஞ்ச தப்பை ஒத்துக்கலை. என்ன பண்ணா, இல்லை நீர் எனக்கு தந்த அப்படின்னு சொல்கிறான். அந்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு அந்த கனியை பறித்து புசித்து எனக்கும் கொடுத்தாள்னு சொல்கிறான். அப்புறம் அந்த ஸ்திரீ சொல்கிறா, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்கிறா. அவங்க செஞ்ச தப்பு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, நான் தான் அந்த தப்பை பண்ணேன்னு. இன்னுமா கூட இப்போ கூட பாருங்களேன், யாராவது ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த தப்பை செஞ்சீங்களான்னு கேட்டால் ஆமாம் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறதான ஏற்றுக்கொள்ளும் மனநிலை யாரிடமும் இல்லை. இல்லை நான் இதனால பண்ணினேன், அதனால பண்ணினேன், அவங்களால தான் நான் இது பண்ணினேன் அப்படி சொல்லி அடுத்தவங்களை நம்ம ப்ளேம் பண்ணுகிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, முதல் மனிதன் ஆதாமினிடமிருந்தே இது ஆரம்பிக்குது. அப்போது ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்ட பின்பு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். 4ஆவது அதிகாரத்தில் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அப்போ ஏவாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அந்த குமாரனை கர்த்தரால் நான் இதை குமாரனை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, காயின்னு பேர் வைக்கிறா. திரும்ப 2ஆவதாக ஒரு குமாரனை பெற்று ஆபேல்னு பெயர் வைக்கிறா. அப்போ காயின் என்ன பண்ணுறான்,
பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். பாருங்க, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன். அவன் ஒரு மேய்ப்பனுடைய வேலையை செய்கிறவனாய் இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன். நிலத்தில் என்னெல்லாம் பயிர் செய்வாங்க? விவசாயி நம்ம பார்த்துருக்குறோம்ல. முதல் விவசாயி யார்? இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபார்மர், விவசாயி யாருன்னு பார்த்தீங்கன்னா காயின். காயின் தான் முதல் விவசாயி. நிலத்தில் என்னெல்லாம் பயிர் செய்வாங்க? நெல், காய்கறி, தானிய வகைகள், ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி பல விதமானது. ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே ஆண்டவர் வச்சுருந்தாரு. ஆனால் அவங்க தப்பு செஞ்சதுனால எல்லாமே பயிர் செஞ்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்போ என்ன பண்ணுறான்? காயின் நிலத்தை பயிரிட்டு அந்த காய்கறிகளை விளையச் செய்து அதனை சாப்பிடக்கூடியதான அந்த வேலையை செய்கிறான். ஆனால் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற அந்த தொழிலை செய்து வந்தான். 4வது வசனம், ஆபேலும் தன் மந்தை. 3ஆம் வசனம் பாருங்க, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். இப்படி 2 பேரும், ஒருத்தர் பயிரிடுகிற வேலை, ஒருத்தர் ஆடுகளை மேய்க்கிற வேலை, இப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் என்ன பண்ணுறான்? நிலத்தின் கனிகளை எடுத்து கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வருகிறான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த இடத்துல பாருங்க, காயின் அவன் செய்கிற வேலை விவசாயம். அதனால அவன் இந்த விவசாயத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குதோ அந்த நிலத்தின் கனிகள், காய்கள், இவைகளையெல்லாம் கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். இதே ஆபேல் என்ன பண்ணுறாரு? அவர் செய்கிற வேலை ஆடு மேய்க்கிற வேலை. அப்போ அந்த ஆட்டில் நல்ல ஒரு கொழுத்த ஆடுகளாக கொண்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான், காணிக்கையாக கொண்டு வைக்கிறான். அப்போ கர்த்தர் யாருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்னா, ஆபேலுடைய காணிக்கையை தான் தேவன் அங்கீகரிக்கிறார். ஏன் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறார்? காயினுடைய காணிக்கை ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னா, பூமி சபிக்கப்படுது. அவங்க ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் பூமியை சபிக்கிறார். நீ உன்னுடைய வேர்வையை சிந்தி தான் அதிலிருந்து விளைய வச்சு அதிலிருந்து தான் நீ பலனை புசிக்கணும்னு சொல்லி பூமியை சபிக்கிறாரு. அந்த பூமியை சபித்த பூமியிலிருந்து ஆதியாகமம் 3ஆம் வசனம் 17ஆம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்க, பின்பகுதி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமியை சபிக்கிறாரு. யாரின் நிமித்தம் பூமி சபிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாமின் நிமித்தம். ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்தின் நிமித்தமும், அவர்கள் சாப்பிடாதே என்று சொன்ன கனியை அவர்கள் புசித்தது நிமித்தம் பூமி சபிக்கப்படுது. அதனால அது என்ன பண்ணணுமா, நீ வருத்தத்தோடு தான் அதன் பலனை புசிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து விளைந்த காய்கறிகளை, கனிகளை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதை அவாய்ட் பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கல. தேவன் அதை காணிக்கையாக அங்கீகரிக்கவில்லை. அப்போ ஆடு பார்த்திங்கன்னா நல்ல கொழுத்த கன்று, மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகள். தலையீற்றுனா முதல்ல பிறந்த அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, நல்ல கொழுமையான, நல்ல செழிப்பாக, நல்ல வளர்ந்த ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த ஆபேல் காணிக்கையாக கொண்டு வராரு. அதை தேவன் அங்கீகரிக்கிறார்.
இந்த ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது என்றால், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியாகிறார் இல்லையா? அதை தான் இந்த ஆட்டுக்குட்டி குறிக்கிறது. இப்போ பாருங்க, காயினுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. ஏன்னா, என் தம்பி ஆடு பலியாக கொடுத்தான், அதை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு. நான் வந்து காய்கறிகளை பலியாக கொடுத்தேன், அதை ஆண்டவர் ஏற்றுக்கல. இப்படி யோசித்து பாருங்களேன். காயின் வந்து அவனுடைய காய்கறிகளை எல்லாம் தன் தம்பியிடம் கொடுத்து, ஏதாவது ஒரு கன்றுக்குட்டி, நல்ல ஒரு கன்றுக்குட்டியாக எனக்கு கொடுப்பா, நான் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படின்னு அவன் நினச்சி ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி கூட அவன் பலி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செய்யலை. தேவனுக்கு எது பிரியம், எது பிரியமில்லை, தேவனுக்கு எது சித்தம், எது சித்தமில்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னோட விளைவின் முதற் பலனை நான் கொண்டு வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தினேன். ஆனால் என்னுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறான். இது எப்படி பாருங்கன்னா, தேவனுக்கு அது பிரியமா பிரியமில்லையா அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. யோசிச்சிருந்தா அவன் ஒரு நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை வாங்கி அவன் காணிக்கையாக செலுத்திருப்பான். இதற்கு பதிலாக அவனுக்கு என்ன வருது? எரிச்சல் வருது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பாருங்க, காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்போ கூட பாருங்களேன், நம்ம வீட்டிலையே யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம், நமக்கு இளைய நம்ம சிஸ்டர்ஸ் யாராவது, நம்ம கூட பிறந்தவங்க இல்லை தம்பி, அவங்க ஒரு வேலை செஞ்சுருப்பாங்க. நம்ம செஞ்ச வேலையை நம்ம அம்மா அப்பா பாராட்டாமல், அவங்க செஞ்ச வேலையை, நம்முடைய சகோதரிகளோ சகோதரனோ செஞ்ச வேலையை பாராட்டும் போது நமக்கு கோபம் வரும் இல்லையா? நானும் தானே வேலை செஞ்சேன், என்னையே பாராட்டல, அவனை மட்டும் பாராட்டினாங்களே அப்படின்னு அவங்களுக்கு கோபம் வரும். எதனாலனா, நம்ம வந்து பெரிய பிள்ளையாக இருந்திருப்போம், அவங்க சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க பாராட்டி இருப்பாங்க. நமக்கு அது புரியாது. புரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்? கோவப்படுவோம். நம்மளை பாராட்டல, அவங்கள பாராட்டியிருக்காங்களே அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த இடத்துல காயினுக்கு பாருங்களேன், நானும் தான் காணிக்கை செலுத்தினேன், ஆனால் ஆண்டவர் என் காணிக்கையை அங்கீகரிக்கலை. ஆபேல் என்னுடைய தம்பி, அவன் சின்ன பையன், அவன் செலுத்தின காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார்னு அவனுக்கு பயங்கர எரிச்சல். இந்த இடத்துல போட்டிருக்கிறது பாருங்க, மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டதான். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே பாருங்க, ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு ஏன் இவ்வளோ எரிச்சல் வருது? நீ வந்து உன் முகநாடி ஏன் வேறுபடுது? நீ நன்மை செஞ்சினா உனக்கு மேன்மை நிச்சயமாக உண்டு. நீ வந்து தேவன் சபித்த பூமின்னு தெரியும், அதுலேருந்து விளைஞ்ச கனியை கொண்டு வந்து கொடுத்துருக்க. நீ நன்மை செய்யலை, நன்மை செஞ்சிருந்தா கண்டிப்பாக உனக்கு மேன்மை உண்டாயிருக்கும். அப்படி நன்மை செய்யாதிருந்தால் நீ செய்த பாவம் வந்து உன் வாசற்படியிலேயே படுத்திருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து காயினுக்கு மட்டும் தேவன் சொல்லலை, நம்ம எல்லாருக்காகவும் தான் சொல்லியிருக்கார். நம்ம நன்மை செய்யலைன்னா மேன்மை கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்கிற பாவம் நம்ம வாசற்படியிலேயே வந்து படுத்திருக்குமா ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 8வது வசனத்தில் பாருங்கள், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல் வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். ஒரு கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த எரிச்சல் வந்து இருக்குது பாருங்க மனசில். அவன் என்ன பண்ணான்? வயல்வெளியில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரியாமல் அவனை கொலை பண்ணிடுறான்.
அந்த கொலை பண்ண பிறகு கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். எப்படி இருக்கு பாருங்க, சகோதரன் மேலே எரிச்சல் வந்துருச்சு. சரி, அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்த முறை பலி செலுத்தும் போது, காணிக்கை செலுத்தும் போது அவன் சகோதரன்ட்ட ஒரு நல்ல ஆட்டுக்குட்டியாக வாங்கி அவன் பலி செலுத்தியிருக்கலாம். அப்படியும் செய்யலை. அந்த எரிச்சல் அவனுக்கு தனியவே இல்லை. அந்த எரிச்சல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. தன் சகோதரன் மேலே இருக்க எரிச்சல் அதிகமானது நிமித்தமாக ஆல்ரெடி மிகவும் எரிச்சல் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கு. அந்த எரிச்சல் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. அவன் என்ன பண்ணுறான்? தன் சகோதரனை கொலை செய்கிறான். கொலை செய்தது மட்டுமல்லாமல் தேவன் கேட்குறார், உன் சகோதரன் எங்கேன்னு கேட்கும்போது அவனை பற்றி எனக்கு தெரியாது ஆண்டவரே, அவனுக்கு என்ன, நான் காவலாளியான்னு கேட்குறான். எப்படி பாருங்க, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு போய் அவனை பற்றி எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அவன் செஞ்ச பாவம் எரிச்சல். அவனுக்கு காயினுக்கு எரிச்சல் உண்டாகுது. ரெண்டாவது, அவன் சகோதரனை கொலை செய்கிறான். மூணாவது, அவனை பற்றி எனக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்கிறான். நாலாவது, என் சகோதரனுக்கு நான் காவலாளியான் தேவனையே எதிர்த்து கேள்வி கேட்குறான். இப்படி 4 பாவங்களை அவன் செய்கிறான். காயின் செஞ்ச பிறகு பாருங்க, 10வது வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாருங்க, குற்றமற்ற இரத்தம் யாரால் சிந்தப்படுகிறதோ, ஒரு குற்றமில்லாத ஒருவனை யார் கொலை செய்கிறார்களோ, அப்பொழுது அந்த இரத்தம் போய் தேவனிடத்துல முறையிடுமா. அந்த இரத்தம் போய் தேவனிடத்துல முறையிடுது. இரத்தம் பேசுது. இரத்தத்துக்கு உயிர் இருக்கு, இரத்தத்துக்கு ஜீவன் இருக்கு. மனுஷனுடைய ஜீவன் எங்க இருக்குன்னா இரத்தத்துல தான் இருக்கு. எதுக்காக இரத்தத்தை புசிக்க கூடாது என்று வேதாகமத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னா, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, அதனால நம்ம அந்த இரத்தத்தை புசிக்க கூடாது. ஜீவனுள்ள இரத்தம் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து தான் நம்ம மீட்டிருக்காரு. அந்த இரத்தம் என்ன பண்ணுது பாருங்க, குற்றமில்லாத இரத்தம் போய் ஆண்டவர்கிட்ட முறையிடுது. என் அண்ணன் என்னைய கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இரத்தம் பேசுமா. இரத்தம் என்ன செய்யுமா? தேவனுடைய சந்நிதியில் போய் பேசுமா. அப்போ ஆண்டவர் கேட்குறாரு. கேட்கும்போது பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லிட்டு 11வது வசனம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில் உன் சகோதரனுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, அதனால் நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடுக்காது. நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். இப்படியாக பாருங்க, ஆண்டவர் சபிக்கிறாரு. நீ பூமியில் நிலத்தில் பயிரிடும்போது அது உனக்கு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் பூமியில் நீ நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் அப்படின்னு சொல்லும்போது காயின் சொல்கிறாரு, எனக்கு கிட்ட தண்டனை ரொம்ப பெருசாக ஆண்டவரே, இது என்னால் சகிக்க முடியாத தண்டனையாக இருக்குது அப்படின்னு இந்த தேசத்திலிருந்து
இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். அந்த தேசத்திலிருந்து ஆண்டவர் துரத்தி விடுறாராம். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து. பாருங்க, பாவம் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை விலகி செல்ல செய்கிறது. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் நிற்கக்கூடாதபடிக்கு, மறைந்து கொள்ளும்படிக்கு, நாம் நிலையற்று அலைகிறவர்களாய் நம்மை மாற்றுகிறது. பாவம் எத்தனை கொடுமையானதாக இருக்கிறது பாருங்க. ஆதாமும் ஏவாளும் அப்படி தான் தப்பு பண்ணோன்னே நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டு அத்தி இலைகளை எடுத்து தைத்து அதை உடுப்பாக அணிந்து கொண்டு மறைந்து கொள்கிறார்கள். அத்தி இலை எவ்வளோ நாள் தான் அது தாங்கும்? அதை எத்தனை நாள் ட்ரெஸ்ஸாக போட்டுக்க முடியும்? அது வெயில் ஏறினோன்னே அது காஞ்சு போய் எல்லாம் கொட்டிரும், காஞ்சு போய் கொட்டி போயிடும். அது மாதிரி பாவம் தேவனிடத்திலிருந்து மனிதனை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சமூகத்தில் அவரை முகத்தை காணாதபடிக்கு போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அதே போல காயின் பாவம் செய்தபோது அவன் என்ன பண்ணுறான்? தேவனே, உம்முடைய சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பேன். அப்படி நான் உம்முடைய சமூகத்தை விட்டு மறைந்து பூமியில் நிலையற்று அலைந்து திரியும் போது யாராவது என்னை பார்த்து, உன் சகோதரனை கொலை செய்தவனே அப்படின்னு என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவான் ஆண்டவரே அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் கதறான். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை யாரும் கொன்று போடாதபடிக்கு ஒரு அடையாளத்தை காயின் மேல் போடுகிறார். அது என்ன அடையாளம்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், அப்பயும் அவன் கதறும் போது நாம் பாவம் செஞ்சாலும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே கதறி அழுது, அப்பா, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்தில் நம்மை படைத்து அர்ப்பணித்து நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது, மன்னிப்பு கேட்கும்போது தேவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை எல்லா பாவமர கழுவி சுத்திகரித்து நமக்கு அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பாவம் நீங்குவதற்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிறதான பிரிவு நீங்குவதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? நாம் இதை தொடர்ச்சியாக வருகிற வாரங்களில் நாம் பார்ப்போம். பாவம் செய்யும்போது நாம் தேவனை விட்டு விலகி செல்கிறோம், அவருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்கிறோம், அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாய் இருக்கிறார். பாவத்தை மட்டும் அவரால் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு பரிசுத்தமான தேவன், நம்மை படைத்த தேவன், அண்ட சராசரங்களையும் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் அவரால் பாவத்தை மட்டும் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பரிசுத்தம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த பாவத்தை போக்குவதற்காக நமக்காக என்ன செய்தார் என்பதை வருகிற வாரம் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி தருவாராக. இப்பொழுதும் கூட நாம் அனைவரும் கண்களை மூடி ஒரு விசை கண்களை மூடி செபிப்போம். அன்புள்ள பிதாவே, ஒரு விசை நம் கர்த்தருடைய பலிபீடத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாம். எல்லாருமே ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம், பாவம் செஞ்சுருக்கோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். யார் செஞ்ச தப்பும் யாருக்கும் தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஒரு விசை ஒப்பு கொடுப்போம் பலிபீடத்தில். ஆண்டவரே, நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்ப்பா. ஒப்பு கொடுப்போம்.
ஏசப்பா, என்னை மன்னிங்க. உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் செய்த எல்லா பாவங்களையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. என்னை படைக்கிறேன் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே அப்பா, என்னை பாவமர கழுவி சுத்திகரிங்கப்பா. உமக்கு சொந்தமான ஜனமாய் என்னை மாற்றுங்க. என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்குங்கப்பா. நான் செஞ்ச பாவம்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன், ஆனால் உங்களுக்கு தெரியும்ப்பா. என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே, என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் அப்பா, சுத்திகரியும் தகப்பனே. என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவீராக தகப்பனே. உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் இரத்தாம்பரத்தை போல சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும் என்று சொல்லுகிறார். ஒரு விசை நாம் அர்ப்பணிப்போம். என்னை கழுவுங்கப்பா, முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அர்ப்பணிப்போம். நான் பாவமே இல்லை, நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாவம் செய்யாத ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போம் ஆகில், பாவம் இல்லை நான் செய்யலை அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம் என்று வேத வசனம் சொல்லுது. ஏசப்பா, என்னை மன்னிங்க. ஒப்பு கொடுக்குறேன் அப்பா, உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். என்னை கழுவுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீர் என்னை கழுவி சுத்திகரியும் உமக்கு சொந்தமாய் மாற்றும் அப்பா. எல்லா பாவம் சாபம் எல்லாத்தையும் நீங்கள் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா, என்னை கழுவி சுத்திகரிங்க. உமக்கு பரிசுத்தமுள்ள ஜனமாக என்னை மாற்றுங்கப்பா. நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இயேசுவே, எங்களை மன்னிங்கப்பா. இயேசுவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக தகப்பனே. ஒரு விசை அப்பா எங்களை கழுவுங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.